ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு நான்வெஜ்ஜு செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மூணுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அப்புறம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது பாதி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வதக்கிறப்போ வந்து லாஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா, அது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் ஜீரகம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இது வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா கருவாட்டு குழம்பு வந்து நம்மளுக்கு எப்போவுமே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ தான் நம்ம மசாலா சேர்க்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் இது வந்து ஹோம்மேட் மசாலா, குழம்பு மசாலா தூள் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆயிரும் நீங்கள் கலந்த உடனே. இவ்வளோ கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு குழம்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நாட்டு தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நான் இங்கே சைடில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நெத்திலி கருவாடை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கருவாடை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து நானே கற்றுக்கிட்டேன். ஸோ இது யாரும் எனக்கு சொல்லித்தரல, நானே சும்மா ட்ரை பண்ணேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஃபார் டேஸ்ட் ஒன்லி. ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், காரம் கம்மியாக இருந்தால் அவ்வளோவா எடுக்காது. நீங்கள் சூடான சாதத்தில் இந்த மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே நம்ம ஒரு அப்பளமும் எடுத்துக்கிட்டோன்னா பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் வச்சு சாப்பிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.